Tamil Bible Study. ஹல்லேலூயா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. தாவீதினுடைய லைஃப்ல இதுக்கு முன்பாக நடந்ததான அந்த போராட்டங்கள், யுத்தங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம். அப்ப அதற்கு பின்பாக எல்லா சத்துருக்களின் கைக்கும் கர்த்தர் நீங்களாக்கின பின்பு பாடின பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா சில சங்கீதங்களை நீங்க பார்ப்பீங்க, மேல விதின் பிராக்கெட் போட்டு தாவீதின் சங்கீதம், இந்த சூழ்நிலையில இவன் பாடினது இப்படிலாம் நீங்க பார்ப்பீங்க. இந்த சங்கீதம் 18வது சங்கீதம் நினைக்கிறேன் நான். சங்கீதம் 18, அதுல ஏதாவது இன்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்களா? சங்கீதம் 18 ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க இருந்தா அதை எடுத்திருக்காங்க. எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஆக்சுவலா தெரியல. வரிசையா நீங்க வேதத்தை குறித்து அறியும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுருள் காணப்படுது அப்படின்னு சொன்னா, அந்த சுருள்ல வரிசையாக எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை என்ன பண்ணுவாங்க, அதிகாரங்களாக பிரித்து வசன நம்பர்லாம் போட்டு என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் இதை நமக்கு புத்தகமாக கொடுத்தாங்க. அதனால ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு வாசிக்கிறதுக்கு, ரெஃபர் பண்றதுக்கு. 2 சாமுவேல் புஸ்தகம் 22 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வசனம் 2வது வசனம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஈஸியா இருக்கும். ஆனா தோற் சுருட்களாக அப்படியே இதெல்லாம், அதாவது அதிகாரங்களாக பிரிக்காம இருந்தது அப்படின்னா நமக்கு ரெஃபர் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க எடுத்து 2 சாமுவேல் புஸ்தகத்தினுடைய அந்த தோற்சுருளை எடுத்துக்கிட்டு நீங்க ஃபுல்லா வாசிக்க வேண்டும். அப்படி காணப்பட்டிருக்கும். அப்ப நம்ம வாசித்து அறிந்து கொள்வதற்கும் ஒருத்தருக்கு பேசுறதுக்கும் ரெஃபர் பண்றதற்கும் ஏற்ற வகையாக என்ன பண்ணாங்க, அதற்கு பின்னாட்களில இப்படி புத்தக வடிவில வரும்பொழுது அப்படி கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, இது வரிசையாக வருகிறதா என்கிறதற்காக தான் நான் அந்த 18வது சங்கீதத்தையும் நான் எடுத்து பார்க்க சொன்னேன், மேல என்ன போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. சரி, ஏன்னா இது வரைக்கும் தாவீது இப்படி பாட்டு பாடினான் அப்படின்றத நம்ம பார்க்கல. என்னென்று சொன்னால், அவன் பாடின பாடல்கள் வேறு விதமாக சங்கீத புஸ்தகத்துல அப்படி வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த அதிகாரத்தை நம்ம வாசிட்டு இருக்கும் போதே நீங்களே பாருங்க, இது தாவீது உடைய வரிகளா, தன்னை குறித்து பாடுகிறானா, அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தைகளா? ஏன்னா சங்கீத புஸ்தகத்துல அப்படி நம்ம சிலதெல்லாம் ரொம்ப இதா பார்க்க முடியும். என்னன்னா, இது தாவீது இந்த வரியை பாடி இருக்க முடியாது, தாவீதினுடைய விண்ணப்பமாக இது இருக்க முடியாது, அப்ப இது தீர்க்க தரிசனமாக கர்த்தரை குறித்து பேசுகிறது என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படி இந்த மாதிரி இதுல காணப்படுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப அவர் என்ன பண்றாரு, இப்ப கம்ப்ளீட்டா ஒரு சமாதானமான சூழ்நிலையில, சத்துருக்கள் இல்லாத நிலையில அவர் பாத்தீங்கன்னா இருக்கும் பொழுது பாடுகிறதான பாடல். அப்ப ஸ்தோத்திர பாடல், துதி, நன்றி என்று இதுல காணப்படும். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் மாணவர். அப்ப சொல்லுகிறதான ஒவ்வொரு வார்த்தையிலும் இப்ப நம்ம நன்றி செலுத்துகிறோம் அப்படி சொன்னா, இப்ப நம்ம நிறைய நேரங்கள்ல எப்படி பழக்க வைக்கப்பட்டிருக்கோம், ரொம்ப சாதாரணமா கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் 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 அப்படி சொல்லுவோம். அப்ப அந்த ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது உள்ளத்துல கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு செய்தார், அதற்காய் ஸ்தோத்திரம் என்று நினைத்தால் பரவாயில்ல. இல்லைன்னா சும்மா ஸ்தோத்திரம் 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 சொல்றது அது ஸ்தோத்திரமாக அமையுமா? வேதத்துல அப்படி சொல்லி இருக்கிறார்களா? அதாவது ஒரு மந்திரம் போல சொல்லியிருக்காங்களா? அல்லது கர்த்தர் இதை செய்தார், இப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுகிறார்களா? அல்லது துதியை ஏறெடுக்கிறார்களா? துதியை ஏறெடுக்கும் போது கூட எப்படி ஏறெடுப்பாங்க? வேதத்துல அதிகமாக நீங்க எப்படி பார்க்க முடியும்னா, நான் உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக துதிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். இப்ப கர்த்தர் இப்படிப்பட்டவராய் இருக்கிறார், நான் துதிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இல்லை என்று சொன்னால் ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுவாங்க, பெரியோரே துதியுங்க, பிள்ளைகளே துதியுங்க, சூரிய சந்திரனே துதியுங்க, எல்லாம் கர்த்தர் உண்டு பண்ணினதான அவருடைய சிருஷ்டிகளா இருக்கிறபடினால் நீங்க எல்லாரும் துதியுங்க என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, அப்படி சொல்லுகிறதாக, என்கரேஜ் பண்ணுகிறதாக காணப்படும். அப்ப இந்த இடத்துல தாவீது ரொம்ப ஸ்பெசிபிக்கா கர்த்தர் தன்னுடைய லைஃப்ல இந்த இடத்துல என்ன பண்ணார் என்பதை நினைத்தவராக என்ன பண்றாரு. கண்மலைன்னா என்ன அர்த்தம்?
கண்மலை அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்கிறதுனா, கர்த்தரை ஏன் கண்மலை என்று சொல்லுகிறோம்? கர்த்தர் நம்மை எல்லாவற்றிற்கு இருந்தும் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் பாதுகாக்கிற தேவனாக காணப்படுகிறார் என்கிறதற்காக கண்மலை என்கிற வார்த்தை அவருக்கு அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, இயற்கையான மற்ற சேதங்களிலிருந்து பாதுகாக்க வல்லமை உள்ளது கண்மலை. எப்படி அப்படின்னு சொன்னா, கண்மலையின் வெடிப்புகளுக்குள்ள, கண்மலையில காணப்படுற குகைகளுக்குள்ள நீங்க மறைந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் அது உங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் அது பாதுகாக்க வல்லமை உள்ளதாய் காணப்படும். அப்ப கர்த்தரை கண்மலைக்கு ஒப்பிட்டு பேசும் பொழுது அவர் என்னுடைய வாழ்க்கையில என்னை பாதுகாக்கிற தேவனாக காணப்பட்டார் என்கிறதுக்காக கண்மலை என்கிற வார்த்தை. கோட்டை என்கிற வார்த்தையும் அதுதான். என்ன அப்படின்னு சொன்னா, சத்துருக்கள் சாதாரணமாக இப்ப நீங்க பாப்பீங்க, யுத்தத்துக்கு போவாங்க. யுத்தத்துக்கு போய் ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க பாளையம் இறங்குவாங்க. பாளையம் இறங்குனா என்ன, கேம்ப் போடுறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், உடனே ரிட்டர்ன் வர்றதுன்னா வந்துருவோம் அன்னைக்கு. இல்லை என்று சொன்னால் அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தங்குவோம் இல்லையா, ஹால்ட் பண்ணுவோம். அப்போ நமக்கு போர்டிங்கோ லாட்ஜிங்கோ அல்லது யாருடைய வீட்டிலையோ நம்ம என்ன பண்ணுவோம், தங்குவோம். எதுவும் இல்லைன்னா வனாந்திரம் என்ற கூடாரத்தை போட்டு என்ன பண்ணுவாங்க, தங்குகிறத பார்ப்பீங்க. அப்போ கேம்பிங், பாளையம் போட்டுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போனோம், ரிட்ரீட் போனால் என்ன பண்ணுவோம், அன்னைக்கு போயிட்டு என்னவா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம பேசினாலும் பாடினாலும் ஆடினாலும் அதுக்கப்புறம் விளையாண்டாலும் அதற்கு பின்பாக என்ன பண்ணுவோம், படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் திரும்பவும் விளையாட போக போகிறோம் இல்லையா. அப்போ அதுதானே ரெட்ரீட்ன்றது. அப்போ அதே போல் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அடுத்த நாள் கண்டினியூ பண்ணுவாங்க. சூரியன் அஸ்தமித்த பின்பு கேம்ப்ல எல்லாம் படுத்து தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் சூரியன் உதயமான பின்பு யுத்தத்தை என்ன பண்ணுவாங்க, தொடங்குவாங்க. இப்படி எத்தனை நாட்கள் மாதங்கள் யுத்தம் போகும் என்று தெரியாது. அது அவங்களுடைய ரிசோர்ஸஸை பொறுத்து இருக்கு. எவ்வளவு வச்சிருக்காங்க படைகளை வந்து அந்த இடத்துல அவர்களால வச்சு மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்றத பொறுத்து. அதே மாதிரி உள்ளுக்குள்ள கோட்டைக்குள்ள இருக்கிறவங்களும் அதே தான். என்ன அப்படின்னா, தன்னுடைய ஜனங்களை அவர்கள் எவ்வளவு நாட்கள் வெளியில போயிட்டு வராம காக்க முடியும். கோட்டை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வீடுன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ வீட்டுக்குள்ள வந்து இப்போ பஞ்சம் வந்துருச்சுன்னா எவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள இருக்க முடியும்? வீட்டுக்குள்ள அரிசி பருப்பு தண்ணி எல்லாம் ரெடியா இருக்கிற வரைக்கும் தான். அது ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா வெளியில போயே ஆகணும். என்ன அப்படின்னு சொன்னா, எதையாவது போய் எப்படியாவது வாங்கிட்டு வரணும். கிடைக்கலன்னா இன்னும் தூரமா போய் வாங்கிட்டு வரணும். அப்ப கோட்டை அப்படின்னு சொல்லும்போது கோட்டைக்குள்ள எல்லாமே வைத்திருப்பார்கள். ஆனால் அதெல்லாம் வந்து தீர்ந்துருச்சுன்னா அடுத்து வெளியில போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஏன்னா கிராமங்கள் பயிரிடுகிறதான இடம் எல்லாம் வந்து வெளியே தான் இருக்கும். ஆடு மாடுகள் எல்லாம் உள்ள கொண்டு வந்தால் கூட கோட்டைக்குள்ளேயே வைத்து அவைகளை என்ன பண்ண முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனபடினாலே கோட்டைக்கு வெளியில போய் தான் ஆக வேண்டும். அப்போ யுத்தம்னு வந்தா கோட்டைக்குள்ளார என்ன பண்ணுவாங்க, எல்லாவற்றையும் சேகரித்து வைத்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ரெடியா இருப்பாங்க. எத்தனை மாசம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியுமோ அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வெள்ளக்கொடியை காமிச்சு என்ன பண்ணுவாங்க, திறந்து விட்டாக வேண்டும். இல்லை என்றால் சுத்தி முற்றுகை போட்டிருக்கிற ராஜாவோடு கூட பேசி ஆக வேண்டும். அவன் உடன்படிக்கை பண்ணுவான். என்ன அப்படின்னா, நான் உங்களை ஆளுகை பண்ண போறேன், நீ வந்து மாசம் மாசம் எனக்கு லெவி கொடுக்கணும், கப்பம் கட்டணும். இப்படி ஒரு முடிவுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த கோட்டையையும் தன் நகரத்தையும் காக்கிறதற்காக பண்ணுவாங்க. அப்ப கர்த்தரை கோட்டைக்கு ஒப்பிடுகிறான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், சத்ரு நமக்கு விரோதமாக வந்து சூழ்ந்திருக்கும் போது கர்த்தர் எப்படி ஒரு கோட்டை, ஒரு நகரத்தை, ஒரு ராஜாவை அதுல இருக்க ஜனங்களை வந்து காக்கிறதோ அவ்வண்ணமாக கர்த்தர் என்ன பண்ணார், என்னுடைய சத்துருக்குடைய கைக்கு நீங்களாக்கி ஒரு கோட்டையை போல இருந்து காத்து கொண்டார் என்பதை குறிக்கிறது தான் கர்த்தர் என் கோட்டை அப்படின்ட்டு. இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தரை குறித்து சொல்லும் பொழுது அது நமக்கு புரிகிறதான வார்த்தைகளாக அது காணப்படும். ஆனா ஏன் பயன்படுத்துறாங்க அப்படின்றதை உணர்ந்து என்ன பண்ணணும், சொல்லணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா தாவீது சொல்ற மாதிரியே கர்த்தர் என் கோட்டை, என்னுடைய துருகம் அப்படின்னு சொல்லி நம்ம துதிக்கலாம். ஆனா நம்ம உணர வேண்டும், எப்படியாக சத்துருவின் கையிலிருந்து தேவன் என்னை பாதுகாக்கிறவரை. இப்படி இல்லை நீங்க சொல்லி துதிப்பீங்க இல்லையா, கர்த்தர் என்னை தன்னுடைய கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன, ஒருவன் நம்மை தொட வேண்டுமானால் கர்த்தருடைய பாதத்திலிருந்து, அதாவது கையிலிருந்து நம்மள என்ன பண்ணணும், அவன் பிடுங்கணும். அங்க வந்து கர்த்தருடைய கையில வந்து தொட முடியுமா? இப்போ கையில வச்சிருக்கோம், இப்போ அப்பா வந்து கையில இப்படி வச்சு மூடி வச்சிருக்காருன்னா சின்ன குழந்தையால அதை பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னா அப்பா ஓபன் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், அது கையில இருக்க பொருள் எடுக்க முடியும் இல்லையா. அதே போல கையில வரைந்து வைத்திருக்கிறார், அவருடைய கண்மணியை போல நான் காணப்படுறேன் அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்படும் போது நாம சொன்னாலும் சரி, தேவன் அப்படி சொன்னாலும் சரி, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் தேவன் சொன்னாலும் சரி, அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்முடைய கண்
மணிகள், கண் வந்து எவ்வளவு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த வார்த்தையை வைத்து என்ன பண்றாரு கர்த்தர் வந்து, நான் உன்னை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்பதை நாம புரிந்து கொள்ளும்படியான பாஷையில ஆண்டவர் பேசுகிறார். அப்ப நாமளும் அந்த வார்த்தைகளை வைத்து ஆண்டவரை துதிக்கும் போது அதுதான் நமக்கு ஞாபகம் வரணும். நம்முடைய கண்ணை எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்முடைய சரீரம் பாதுகாக்கிறது. அதே போல கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா என்னை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்கிறதை உணர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை சொல்லணும். அப்ப அவர் பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளின் அடிப்படையில தேவனை அவர் ருசித்தவர், தன்னுடைய வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு. அதனால அப்படி பாடுகிறார், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் ஆனவர் என்று சொல்லி பாடுறாரு. அடுத்தது, தேவன் நான் நம்பி இருக்கிற. அப்ப நமக்கு ஒரு காரியம் அழகாக புரிய வேண்டும். இப்ப நம்ம அதிகமாக புதிய ஏற்பாட்டின் நாட்களில முக்கியமாக நம்முடைய சபையில அதிகமாக பேசுகிறோம். என்ன அப்படின்னா, கர்த்தர் தான் நம்முடைய தேவன், கர்த்தர் என்கிறவர் வேறொருவர் அல்ல, தேவன் என்கிறவர் வேறொருவர் அல்ல என்று அதிகமாக நம்ம பேசுகிறோம் நம்முடைய சபையில. ஆனா எல்லா சபையிலும் பாத்தீங்கன்னா இது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அப்ப தாவீதை நீங்க பார்ப்பீங்கன்னா, தாவீதுக்கு வந்து தேவன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் என்று சொல்லுகிற ஒருவர் தான் தாவீதுக்கு தேவனாக காணப்பட்டார், அல்லது தேவனை தான் தன்னுடைய கர்த்தர் என்று தாவீது அழைக்கிறவராக காணப்பட்டார். இது தாவீதுக்கு மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்டதான அத்தனை விசுவாசிகளுக்கும், அதாவது தேவ பக்தியுள்ள மனிதர்களுக்கும் அறிந்ததான அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டதான காரியம் என்றது புரிய வேண்டும். அப்ப கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர். தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும். இதுக்கும் எல்லாத்துக்குமே மீனிங் உண்டு. என்ன அப்படின்னா, துருகம் அப்படின்னு சொல்றது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, டவர், ரொம்ப உயரமான, இன்னைக்கெல்லாம் நம்ம டவர்ன்றது நமக்கு ஈஸியா புரியும். என்ன அப்படின்னு சொன்னா, மிக உயரமான ஒரு கோட்டை அப்படின்றது அகலமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் இருக்கிறதுக்காக கட்டப்பட்டது. டவர் அப்படின்னு சொல்றது உயரமாய் காணப்படுகிறதான ஒன்று. அப்ப அந்த டவர்ல வந்து என்ன நமக்கு ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள போனாலும் எல்லா பாதுகாப்பு கிடைக்கிறது மாத்திரமல்ல, என்ன அப்படின்னு சொன்னா எல்லாரையும் நாம பார்க்க முடியும். இப்ப நம்ம மேல ஒருத்தன் அம்பு எய்யறான் அப்படின்னு சொன்னா, இப்ப நாம அவன் கண்ணுக்கு தெரியும் பொழுது அவனுக்கு அட்வான்டேஜ், அவன் சத்துரு நம்முடைய கண்களுக்கு தெரிஞ்சான் அப்படின்னா நமக்கு அட்வான்டேஜ். ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா எதிரெதிரில் பாக்குற மாதிரி நிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் அட்வான்டேஜ் எல்லாம் கிடையாது. யார் வந்து பவர்ஃபுல்லோ தந்திரமானவன் யாரோ அவன் என்ன பண்ணுவான், ஜெயிப்பான். இப்ப டவர் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா டவர்ல இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே அட்வான்டேஜ். மலையின் மேலே இருந்து யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு எப்பொழுதுமே அட்வான்டேஜா இருக்கும். ஆனா கீழே இருக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து கம்மியா இருக்கும். அப்ப டவர் அப்படின்னு சொல்லும் போது என்ன வந்து அட்வான்டேஜான இடத்துல கர்த்தர் வைத்து என்ன பண்றாரு, இந்த இதுல யுத்தத்துல எனக்கு வெற்றியை வந்து கர்த்தர் கொடுக்கிறார் என்கிறதுக்காக டவர் என்கிறதான வார்த்தை என்ன பண்றாரு, பயன்படுத்துறாரு. நான் நம்பி இருக்கிறதான துருகமும். அப்ப கர்த்தர் என்ன அப்படி அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல வைத்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் செய்த காரியம். அப்ப தேவன் நான் நம்பி இருக்கிற துருகம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் ஏற்படுத்தின டவர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் அப்படின்ட்டு இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்தவரை என்னுடைய தேவன் தான் எனக்கு டவர் அப்படின்ட்டு என்ன பண்றாரு அவர் சொல்லுகிறார். என் கேடகம், அப்கோர்ஸ் எல்லாமே இந்த வார்த்தைகளும் அதே மாதிரிதான். கேடகம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும், ஷீல்டு. என் ரட்சண்ய கொம்பும், என்னை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரட்சித்து காக்கிறதான கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமும், ரெஃப்யூஜ் அப்படின்றாரு. என் புகலிடமும் என் ரட்சகருமானவர். புகலிடம்னா என்ன, இப்ப எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையில டிஃபெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா, நீங்க யுத்தத்துல நீங்க அந்த டிஃபெண்ட் பண்ண வேண்டியதான இடத்துல, மறைய வேண்டியதான இடத்துல சரியா மறையல அப்படின்னு சொன்னா எப்படியா இருந்தாலும் சேதம் நமக்கு உண்டாகும். அதாவது ப்ராப்பரா ஷீல்டு இருந்தா கூட ப்ராப்பரா ஷீல்டை வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா, இப்ப இப்படி இப்படி பண்றீங்க, இந்த பக்கம் சத்துரு வந்தா உடனே ஷீல்டு இந்த பக்கம் நீங்க திருப்பணும், ஏன்னா ரெண்டு கை தானே இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது ப்ராப்பரா வந்து டிஃபெண்ட் பண்ணலனா கூட ஒரு பக்கத்துல இருந்து சேதம் உண்டாகும் அல்லவா. அப்ப அந்த கேடகம் என்கிற வார்த்தையை தேவனுக்கு என்ன பண்றாரு அவர் பயன்படுத்துறாரு. தேவன் தான் என்னுடைய கேடகம், எல்லா பக்கத்திலும் வந்து சத்ருவின் கரத்திலிருந்து என்னை காக்கிறவர் என்று சொல்லியும், ஏற்ற நேரத்திலே புகலிடமா நான் ஓடணும் மறையணும் அப்படின்னா கர்த்தர்கிட்ட தான் நான் மறைகிறேன் அப்படின்றதுதான் புகலிடமும் என் ரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே என்று சொல்லி கர்த்தர் என்கிற தேவனை குறித்து அவர் புகழ்ந்து பாடுகிறார். அடுத்து 4வது வசனம், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ரொம்ப ஃபேமஸான ஒரு வேர்டு, துதிக்கு பாத்திரர். கர்த்தர் வந்து துதிக்கு பாத்திரர், அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய வேண்டுதல்கள்,
நான் ஏறெடுக்கிறதான ஜெபங்கள், என்னுடைய நம்பிக்கை எல்லாமே கர்த்தர் என்ற இந்த தேவனை பற்றினதாய் காணப்படுது. அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் புகழ வேண்டுமானால், தாவீது புகழ வேண்டுமானால் எத்தனை பேரை புகழலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், யோவாபை கூட தாவீது புகழ வேண்டும்ல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தாவீதுக்கு உதவி செய்ததான அவனுடைய ஸ்தானாபதிகளில முக்கியமானவனா பாத்தீங்கன்னா பெரிய சேனாபதியா காணப்பட்டவன் யோவாப். தாவீதுக்காக எதை வேணா செய்வான். அப்ப அதற்கு முன்பாக போன அதிகாரத்துல 21 நம்ம பார்த்தோம், எப்படி அவனோடு கூட இருந்தவர்கள் ராட்சதர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்கள் எல்லாம் கொன்றார்கள். இன்னும் எப்படி பார்த்தோம் போன அதிகாரத்துல, தாவீது விடாய்த்து போயிருக்கும் போது, அந்த நேரத்துல தாவீத வெட்டக்கூடியதான நிலைக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்துட்டான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தாவீதோடு கூட இருந்ததான அபிசாய் என்று சொல்லி நினைக்கிறேன், அவன் என்ன பண்றான், எழும்பி தாவீதை பாதுகாக்கிறான் அந்த இடத்துல. அப்ப தாவீது நன்றி செலுத்தணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் தாவீது நன்றி செலுத்த வேண்டியவனாய் காணப்படுறான். ஏன் அப்படின்னா, இந்த நகரத்தை விட்டு இல்ல தேசத்தை விட்டு அப்படி ஓடும் பொழுது தாவீதோடு கூட பாத்தீங்கன்னா இவர்கள் அத்தனை பேர் இருந்தார்கள். ஒருவேளை இவர்கள் பாத்தீங்கன்னா மற்றவைகளை நம்பி இப்ப தேசத்துக்குள்ளே காணப்படுகிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு எல்லா பாதுகாப்பும் உண்டு. ஆனா அதையெல்லாம் விட்டு தாவீது ஓடுறான். ஆனா அவனோடு கூட சேர்ந்து ஒரு கூட்டம் ஓடினதை நம்ம கடந்த 2 அதிகாரங்களில பார்த்தோம். அப்ப அவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேற எதுவுமே தேவையில்லை, தாவீது மட்டும் வேணும் என்கிறதான ஒரு அன்பு தாவீதின் மேல அவர்களுக்கு காணப்பட்டது. மாத்திரமல்ல, தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன் அப்படின்றதான எண்ணத்துல அவர்கள் ஓடினார்கள் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா, போன 2 அதிகாரங்களில் முக்கியமா பார்க்க முடியும். அப்ப அப்படி இருக்கும்போது துதிக்கு பாத்திரர் அப்படின்னு சொன்னா தன்னுடைய தேவன் மாத்திரம்தான் என்பதை தாவீது அறிந்தவனாயிருந்தான். எத்தனை பேரு தனக்காக இந்த உலகத்துல என் பட்சத்துல இருந்து எனக்கு உதவி செய்கிறதற்கு காணப்பட்டாலும் கூட அவர்களையெல்லாம் என் அருகிலே வைத்து என்னை பாதுகாக்கும்படியாய் வைத்திருக்கிறது என்னுடைய தேவனாகிய கர்த்தர். நமக்கு இந்த எண்ணம் எப்பொழுதுமே காணப்பட வேண்டும். இப்ப நீங்க யார் யாருக்கு நன்றி செலுத்த வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும். பிள்ளைகள் எப்பொழுதும் தாய் தகப்பன்மார்களுக்கு நன்றி செலுத்ததான கடமை பிள்ளைகளுக்கு காணப்படுகிறது. நம்முடைய சிநேகிதர்களுக்கு நம்ம நன்றி செலுத்துகிற கடமை நமக்கு காணப்படும். நமக்காக எப்பொழுதும் கூட இருக்கிறதான நிற்கிற நமக்கு உதவி செய்கிறதான சிநேகிதர்களுக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்படணும். அப்படிதான் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு காணப்படும். நம்முடைய சொந்த குடும்பம் அப்படின்னு சொன்னா எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு கூட பாத்தீங்கன்னா இருக்கிறதாய் காணப்படும் நம்முடைய குடும்பம். ஆனா எல்லாவற்றிற்கு மேலாக நமக்கு என்ன தெரிய வேண்டும் என்று சொன்னால், தேவன் இவர்களை என்னுடைய பட்சத்துல வைத்திருக்கிற படியினாலே அப்படின்றதான உணர்வு காணப்பட்டுச்சுன்னா, உள்ளத்தின் ஆழத்திலே செலுத்த வேண்டியதான அந்த துதி என்கிறதான அந்த மகிமையை யாருக்கு கொடுப்போம்? தேவனுக்கு கொடுப்போம். அப்பா அம்மாவுக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமை ஒரு பக்கம் இருக்கும், நன்றி செலுத்துவோம், வாய்களினாலே சொல்ல வேண்டும், மதிக்க வேண்டும், நடக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்துல அந்த தாய் தகப்பன்மாரை கொடுத்தது யாரு? தேவன் என்கிற உணர்வு. அதே போலதான் இவங்க கூட இருக்கிற அத்தனை பேரையும் கொடுத்தது தன்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்கிற உணர்வு. ஏன் என்று சொன்னால், இதெல்லாம் கொஞ்சம் நேரங்களிலே மாறிவிட முடியும். இதெல்லாம் தாவீது பாத்தீங்கன்னா தன்னுடைய லைஃப்ல அனுபவிக்கிறான். என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய குடும்பத்திலே தன்னுடைய சொந்த குமாரன் கூட அவனுக்கு விரோதமாக எழும்புகிறத, சத்துருவாக மாறுகிறத பார்க்கிறான். அப்ப நமக்கு ரொம்ப இனஜன பந்துக்களாக நம் கூடயே இருக்கிறவர்கள் கூட எளிதாக என்ன பண்ண முடியும்? சில சந்தர்ப்பங்களினாலே சூழ்நிலைகளினாலே அவர்கள் பாத்தீங்கன்னா சத்துருக்களாக மாறிவிட முடியும். ஆனால் ஒருபோதும் நம்முடைய சத்துருவாக தேவன் நமக்கு மாறப்போறதே, நாம வேணா தேவனுடைய சத்துருக்களாக மாறிவிடலாம், தேவனுக்கு துரோகிகளாக மாறிவிடலாம். ஆனால் தேவன் ஒருபொழுதும் நமக்கு சத்துருவாகவோ நமக்கு துரோகியாகவோ ஒருபோதும் அவர் மாறுகிறது இல்லை அப்படின்றது நமக்கு புரிந்தது என்று சொன்னால், நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு அருகிலே நமக்கு பட்சமாக வைத்திருக்கிற அனைவருக்காகவும் கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். நல்லா புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படின்னு சொன்னா, போன ஒரு செய்தியிலே கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். 2 ராஜாக்கள், அதுல ஒருவன் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருந்தான். இன்னொரு ராஜா தன் மாம்ச புயத்தை, அதான் இந்த உலகத்தை, தன்னுடைய மற்ற பவரை பாத்தீங்கன்னா அவன் புயபலமாக்கி கொண்டிருந்தான். அப்ப கடைசியில பாத்தீங்கன்னா கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருந்த மனுஷனுடைய முடிவு எப்படியாக அமைந்தது என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு சிறு கூட்டம் தான் கூட காணப்பட்டது. ஆனாலும் அவனுடைய லைஃப்ல ஒரு காரியத்தை அவன் அறிந்திருந்தான், கர்த்தர் இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு எதுலையுமே வெற்றி கிடைக்க முடியாது என்கிறதான ஒரு நம்பிக்கை அவனுக்கு ஆழமாய் காணப்பட்டபடினால அவனுடைய அறிக்கையெல்லாம் அப்படி வருகிறது. யாரு? எசேக்கியா ராஜாவுடைய அறிக்கை கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாசிட்டிவா வருகிறது. அப்ப நம்முடைய அறிக்கை பாசிட்டிவா இருக்கிறதுக்கு நமக்கு என்ன புரிய வேண்டும்? தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு உதவி செய்ய
வல்லவர், உலகமே எனக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் எசேக்கியா ராஜா அந்த நாளில் சந்தித்தான். உலகமே அவனுக்கு எதிராக எழும்பி நின்றதை போல, எருசலேமுக்கு விரோதமாக எழும்பி நின்றதை போல இருந்தது. ஆனால் கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை அவன் அறிக்கை செய்தது மாத்திரமல்ல, தன்னோடு கூட இருக்கிறவர்கள்ட்டையும் அவ்வளவு தைரியமா பேசுறான். அப்ப அவனுடைய சத்துரு விரோதமா வந்து பேசின காரியமே என்ன தெரியுமா? எசேக்கியாவை நம்பாத, அவன் நம்பிக்கை வீண், அவன் உங்களுக்கு ஊட்டுகிறதான அந்த நம்பிக்கையை வீண் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை தகர்க்க தான் சத்துரு அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கிரியை செய்தான். அப்ப நம்ம எந்த அளவுக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக நம்ம தொடர்ந்து காணப்படுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கையை சிதைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், சூழ்நிலைகளை சத்துரு என்ன பண்ணுவோம், பயன்படுத்தி கொள்ள பார்ப்பான். ஆனா நம்ம ஆழமாக கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை நம்மளோட வாழ்க்கையில நம்மளால பார்க்க முடியும் என்பது அந்த செய்தியிலே காணப்படுகிறது, அல்லது எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான ஒரு காரியம். சரி, இங்க வருவோம். 5வது வசனம். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. கர்த்தர் செய்ததான நன்மையெல்லாம் அப்படி சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறவங்களுக்கு அல்லது கேட்கிறவங்களுக்கு இப்படி தோணும், என்று நமக்கு தெரியுமே, என்னென்னலாம் அப்படி ஆண்டவர் பண்ணிட்டாரு அவனுடைய லைஃப்ல அப்படின்றதான ஒரு கேள்வி வரும்போது அதெல்லாம் என்ன பண்றான், எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னன்னா, மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. நீங்க தாவீதுனுடைய லைஃப்பை நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டு வருவீங்க அப்படின்னா, அல்லது இந்த பைபிள் ஸ்டடியை கவர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் அவனுடைய லைஃப்ல அவனுடைய சரீரத்துக்கு விரோதமாக, அவனுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக, அவனுடைய ஜீவனுக்கு விரோதமாக சத்துரு எழும்பினான் அப்படின்றதான காரியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அப்ப அதெல்லாம் என்ன பண்றான், சொல்லி சொல்லி அவன் வந்து துதிக்கிறான். நம்ம லைஃப்ல ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதத்தினுடைய தியான வசனத்துல கூட நீங்க பார்க்கும் பொழுது கிறிஸ்து குறிச்சதான தீர்க்க தரிசன வசனங்களை கடைசியில நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆரம்பத்துல பார்ப்பீங்கன்னா அவருடைய ஜெபத்துக்கு முன்பாக அவர்கள் ஏறெடுக்கிற காரியம் என்ன, கர்த்தர் என்னுடைய லைஃப்ல பண்ணின அந்த நன்மைகளை நினைத்து என்ன பண்றாங்க, துதிக்கிறாங்க. எப்படி எங்களை மீட்டு கொண்டு வந்தீர், எப்படி எங்களை விடுதலை ஆக்கினீர், எப்படி எங்களுக்கு நன்மை செய்தீர் என்கிறதான காரியத்தை என்ன பண்றாங்க, அவங்க நினைவு கூர்ந்து துதிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த நேரத்தை நீங்க இதுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. என்ன அப்படி சொன்னா, நம்ம துதிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நினைவு கூர்ந்து நம்ம லைஃப்ல கர்த்தர் செய்ததான நன்மைகள் ஏராளமா இருக்கும்ல, கொஞ்சம் திங்க் பண்ணீங்கன்னா இருக்கும். நீங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளால படிக்கவே முடியாது, நம்மளால இப்படி நடக்கவே முடியாது, நமக்கு வந்து இதுல இருந்து விடுதலையே கிடையாது, இப்படிலாம் நினைத்த சூழ்நிலைகள் காணப்பட்டிருக்கும். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது, அடுத்த வேளை சாப்பிட முடியுமா முடியாதா தெரியாது, மிகவும் மோசமான சூழ்நிலைலாம் காணப்பட்டிருப்போம். அதெல்லாம் கடந்து வந்திருப்போம் இல்லையா, அதை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஜஸ்ட் லைக் தட் இன்னைக்கு என்ன பண்ணலாம், சொல்லிடலாம், நான் எப்படி இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனா இன்னைக்கு என்ன கர்த்தர் வந்து இப்படியாக நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுகிறதை பார்க்கலாம். அதுதான் வந்து சொல்றான் ஃபர்ஸ்ட். ஆனா அதுக்கப்புறம் எப்படி விடுதலை ஆக்கினார், என்ன சூழ்நிலையில காணப்பட்டேன் அப்படின்றதெல்லாம் என்ன பண்றான், தன்னுடைய மனதிற்கு கொண்டு வந்து பேசுகிறான். அப்ப நம்மளும் ஜபத்திலேயோ அல்லது ஆண்டவருடைய சமூகத்திலேயோ காணப்பட்டு, ஆண்டவரே நீர் வந்து நல்லவர், பெரியவர், என்னை வந்து விடுதலை ஆக்கினீர், மீட்டீர் என்று சொல்லும்போது எப்படி மீட்டார், எங்கிருந்து மீட்டார், என்ன சூழ்நிலையிலே காணப்பட்டேன், ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உதவி செய்யலைன்னா எப்படி நான் போயிருப்பேன் அப்படின்றதெல்லாம் நினைவு கூர்ந்து என்ன பண்ணோம், நம்ம துதிக்கும் போது அப்பதான் ஒரு உணர்வுள்ள ஜனங்களாக நம்ம காணப்படுவோம். என்ன அப்படி சொன்னா, சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஆண்டவர் என்ன பண்ணலாம், நன்றி செலுத்தலாம், துதிக்கலாம். ஆனா அதே நேரத்துல என்னுடைய லைஃப்ல அநேக இன்சிடென்ட்ஸை நான் பார்த்திருப்பேன். அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நான் கடந்து வருகிறதற்கு தேவனுடைய துணை தயவு எனக்கு காணப்பட்டபடினாலே அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து இத்தனை வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்களே, அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் 15 வயது பிள்ளையாய் காணப்பட்டாலும் கூட உன்னுடைய லைஃப்ல நிறைய விஷயங்களை நீ சந்தித்திருப்பாய். அப்ப அதெல்லாம் நினைத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பயமான சூழ்நிலைகளை சந்தித்திருப்பா. அதனுடைய எக்ஸாமினேஷன் காரியமா இருக்கலாம், அல்லது உன்னுடைய தாய் தகப்பனுக்கு பயந்து இருந்ததான சூழ்நிலையாய் காணப்படலாம். எதுவா இருந்தாலும் அதுல கர்த்தர் உன்னோடு கூட துணை செய்து உன்னை காத்தார் அல்லவா. அப்ப தாவீதும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நினைவு கூர்ந்து அவன் பேசுகிறான். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்சன பிரவாகம், மோசமான ஜனங்க என்னை சுற்றிலுமாய் சூழ்ந்து என்னை பயப்படுத்தின போது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்ட போது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்த போது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அப்ப ஒரு ஸ்தோத்திரம் துதி என்பதை கடந்து
ஒரு டீச்சிங்கே அவர் கொடுக்குறாரு. நீங்க கவனிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு போதனையை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்ட பொழுது நான் என்ன செய்தேன், கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார் என்று சொல்லும் பொழுதே என்ன சொல்றாரு, என்னுடைய பாட்டுல நான் என்ன செஞ்சேன்னா அந்த இடத்துல இருந்து கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். ஏன்? கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தேன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவன் உண்டு, அவர் மேல் நம்பிக்கையா இருந்தபடினால் அந்த சூழ்நிலையில எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபீன்கள், இப்ப நீங்க இதை சொல்லிட்டே வரும்போது இப்படி எல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்தாரு, கர்த்தரே இந்த காரியத்தை செய்தாரு அப்படி சொல்லிட்டு வரும்போது நீங்க அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. இது தாவீது எக்ஸாஜரேட் பண்றாரா, அல்லது தனக்கு செய்ததை குறித்து பேசுறாரா, அல்லது இது அப்படியே திடீர்னு ட்ராக் மாறி தீர்க்க தரிசனங்களாக சில காரியங்கள் சொல்லப்படுகிறதா அப்படின்றதெல்லாம் நீங்க கவனித்து கொண்டே வரணும். சில இடத்துல தாவீதினுடைய லைஃப்ல நடந்ததும் இருக்கும், அப்படியே கிரைஸ்டுடைய லைஃப்ல நடக்கிறதான காரியமும் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, தாவீது என்கிறவன் ஒரு மனுஷன், தேவனுடைய ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரியல் தாவீது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தாவீதை ஒரு நிழலாக நீங்க பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் ரியலான தாவீது அப்படின்றது யாரை குறிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது கிரைஸ்ட குறிக்கிறது. ரியலான தாவீது அப்படின்றது எந்த அர்த்தத்துல அப்படின்னு சொன்னா, தாவீது மகாராஜா, எருசலேமுக்கு இஸ்ரவேலுக்கு மகாராஜா. இந்த பக்கம் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ட்ரூ கிங், கிங் ஆஃப் கிங்ஸை குறிக்கிறது. எல்லா ஜனங்களையும் ஆளுகை செய்கிறதான தெய்வத்தை குறிக்கிறது, கிரைஸ்டை குறிக்கிறது என்று அறிந்து இருக்கிறீங்க. இப்ப தாவீது அப்படின்றதான வேர்டை நீங்க மனுஷனா பார்க்கலாம், அதே நேரத்துல அது பாத்தீங்கன்னா அந்த கிங்ன்றதான இடத்துல நீங்க வச்சு பார்ப்பீங்கன்னா அது கிரைஸ்ட அது குறிக்கிறது என்பது நமக்கு புரிய வேண்டும். சரியா? நீங்க இப்படி வாசிப்பீங்க, தாவீதினுடைய கூடாரத்தை அவர் என்ன பண்றாரு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழும்ப பண்ணுவார் என்று சொன்ன காரியங்கள் எப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா? அது எதை குறிக்கிறதுனா, தாவீதினுடைய சிங்காசனத்தை, நிலையான சிங்காசனத்தை உண்டு பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆனா பாத்தீங்கன்னா நிலையான சிங்காசனம் நடுவுல கட்டான மாதிரி இருக்குது, அந்த ஜெனரேஷன் கட்டான மாதிரி இருக்கும். எப்படி அதை கர்த்தர் விழுந்து போன கூடாரத்தை தூக்கி நிறுத்துறாரு. இது நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த ஜெனரேஷன் கட்டானது போல இருக்கும். ஆனா அப்படி அல்ல, அந்த ஜெனரேஷன் கிரைஸ்ட் மூலமா எப்படி தொடர செய்கிறார் அப்படின்றது ஆச்சரியமா இருக்கும். சரியா? அப்ப நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. நீங்க அப்படிதான் பார்க்க வேண்டும் இந்த இடத்துலயும். அது எப்படி கிரைஸ்டுடைய பிரேயர்ஸா இருக்கும், எப்படி கிரைஸ்ட குறிச்சதா இருக்கும் அப்படின்றத நீங்க ஆராய்ந்து பார்த்து நீங்களே என்ன பண்ணுங்க, எடுத்து நீங்க எப்படி இருக்கும்னா சொல்லுங்கன்ட்டு. கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளின் மீதில் தரிசனமானார். ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் நெருப்பு தழலும் எரிந்தது. கர்த்தர் வானத்திலிருந்து குமுறி உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்ப தன்னுடைய செய்ததான யுத்தத்துல காணப்பட்டதான எல்லா வெற்றிக்கும் பின்பாக பேக்ரவுண்ட்ல இருக்கிறது கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறதான ஒரு அறிவு அவனுக்கு காணப்பட்டது. நம்ம சில நேரங்களில பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும், இது கர்த்தர் பின்பாக இருந்து எனக்கு உதவி செய்து இந்த காரியத்தை என்ன பண்றார், ஜெயமாக மாற்றினார் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது புரியும். அதே மாதிரிதான் தாவீது தன்னுடைய சும்மா நாவினால மாத்திரம் சொல்லிட்டு போல, இந்த யுத்தம் கர்த்தருடையது, அவர் இந்த யுத்தத்தை செய்தார், அவர் என்னுடைய கோட்டை, அவருடைய ரட்சணிய கொம்பு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போல, அவன் இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நன்றாக தெரியுது, இந்த யுத்தத்துக்கு பின்பாக கர்த்தர் எனக்கு ஒத்தாசையா இருந்து காரியத்தை வெற்றியாக மாற்றினார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எசேக்கியாவுக்கு குறிச்சு நம்ம பார்த்தோம்ல, நீங்க கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பாருங்க. அதுக்கு நமக்கு எழுதப்பட்டதுனால தெரியுது, கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் என்ன பண்றான், சத்துருக்களுடைய அந்த பாளையத்துல இறங்கி அவன் என்ன பண்றான், அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய கலகமும் சண்டையும் உண்டாகிறபடி செய்கிறான். அப்படிதான் அந்த சீன் விளக்கப்படுகிறபடினாலே நமக்கு ஈஸியா புரியுது, பேக்ரவுண்ட்ல கர்த்தர் இருக்காரு. அடுத்த நாள் எழுப்பி பார்த்தா பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் சத்துருக்கள் எல்லாம்
புறமுதுகிட்டு ஓடி போனதையும் வெட்டுண்டு கிடக்கிறதையும் பார்க்கிறபடினாலே ஈஸியா இருக்கு, பேக்ரவுண்ட் சீன் விளக்கப்படுகிறது. ஆனா நம்முடைய லைஃப்ல எல்லா நேரங்களிலும் பேக்ரவுண்ட் சீன்லாம் விளக்கப்படாது. நம்ம தான் என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். இந்த யுத்தத்துல அல்லது இந்த சூழ்நிலையிலே ஜெயமெடுத்து வருகிறதற்கு பின்பாக தேவனுடைய கரம் இருக்கிறது என்கிறது நம்முடைய கண்களுக்கு, அதாவது மாம்ச கண்களுக்கு அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய கண்களுக்கு, மனக்கண்களுக்கு புலப்பட்டால் மட்டும்தான் கர்த்தருக்கு முழுமையான அந்த மகிமையை நம்மளால என்ன பண்ண முடியும், செலுத்த முடியும். அப்ப தாவீதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டவனாக அவன் பேசுகிறதான அந்த வார்த்தை தான் பாத்தீங்கன்னா இதுல காணப்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் 15வது வசனம், அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அந்த நேரத்துல மின்னல்கள் கூட இடி கூட பாத்தீங்கன்னா எனக்கு தான் பிரயோஜனமா இருந்தது. அது கர்த்தர் பயன்படுத்தினதான வெப்பன் என்கிறதான உணர்வு ஒரு மனுஷனுக்கு உண்டாகிறது ஆச்சரியம். சரி, கர்த்தருடைய கண்டிதத்தாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்தில் இருந்து இதை போய் தாவீது பார்த்தானா, பார்க்கல. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த உணர்வடைந்து அவன் பேசுகிறதான காரியங்கள் மேல வந்து கதவு திறச்சுன்னா நம்ம பெரிய மழை வரும்போது நம்ம பார்த்து சொல்லுவோம் என்ன அப்படின்னு சொன்னா, மேல இருக்கிறதான டோர்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் வந்து சமுத்திரத்தினுடைய அந்த மதகுகள் திறக்கப்பட்டதை யாருமே என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னால் சமுத்திரத்தின் ஆழத்தில் வரைக்கும், கடைசி வரைக்கும், டீப்பான இடத்துக்கு இது வரைக்கும் போனதான ஜனங்க இல்லை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் போக மாட்டாங்க, அந்த டீப்புக்கு அப்புறம் போக முடியாது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதுக்கு கீழே வந்து போனா என்ன ஆகும், திரும்பவும் இந்த இது ஓப்பனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பூமி உருண்டையில நிலப்பரப்பு காணப்படுது, வாட்டர் வந்து காணப்படுது. அந்த வாட்டருக்குள்ளார போனா அதனுடைய டீப் இது ஒரு க்ளோஸ் இருக்கும் இல்லையா, எப்படி இருந்தாலும் லேண்ட் வந்து அந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கும். அது திறக்கப்படுகிறதை குறித்து அவள் பேசுகிறான். அது திறக்கப்பட்டதுன்னா என்ன, திரும்ப பூமிக்குள்ளார இன்னும் ஆழமா போய் அது கம்ப்ளீட் ஆனா இன்னொரு பக்கம் வர்ற மாதிரி அப்படிதானே இருக்கும் அது. அப்ப அந்த பூமியினுடைய காரியத்தை குறித்து பேச முடியும். ஆனா சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்க மதகுகள் திறக்கப்பட்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது என்கிறதான காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். சுனாமி அப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சயின்டிபிக்கா நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அந்த அதுக்கு பேர் என்ன சொல்றது, டெக்டானிக் அப்படின்னா 5 விதமான பசில்ஸ்லாம் இருக்குல்ல, பசில்ஸ் போல அதை அப்படி கனெக்ட் பண்ணி இருக்கிறதான ஒரு காரியத்தை குறித்து இருக்கு. அது வந்து லேசா ஷேக் ஆச்சுன்னா, இப்போ வண்டி ஷேக் ஆனா உள்ள இருக்கவங்கலாம் ஆடுறோம்ல, அதை போல அது லேசா ஷேக் ஆனது தான் வந்து என்னது, சுனாமியினுடைய அந்த சயின்டிபிக் இது என்ன அப்படின்னு சொன்னா, பூமி வந்து அப்படி கனெக்ட் ஆகி இருக்குது இல்லையா, 5 பிளேட்ஸ் வந்து இப்படி கனெக்ட் ஆகியிருக்கு, அது லேசா அப்படி அசைஞ்சதுல உண்டானது தான் சுனாமி என்கிறதான காரியத்தை என்ன பண்றாங்க, சயின்ஸ் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்ப இவர் பேசுறாரு, சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதத்திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது என்று சொல்லி. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை அவர் தூக்கி விட்டார். இது எக்ஸாக்டா தாவீதை குறித்து பேசுகிற வார்த்தையா, அல்லது தேவன் மனிதனாக வெளிப்பட்டு இந்த பூமியிலே காணப்பட்ட போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எவ்ரிதிங் வாஸ் அகெயின்ஸ்ட் ஹிம், அந்த நேரத்துல அவருக்கு உண்டானது. ஆனா அந்த பாதுகாப்பை குறித்தா என்கிறத நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணணும். ஏன்னு சொன்னா அந்த பக்கத்தையும் நீங்க பார்க்கணும். டிசைட் பண்றது என்பது பார்க்கலாம், அந்த பக்கத்தை நீங்க பார்க்கிறதுக்காக சொல்றேன். என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார் என்று தாவீது வந்து பாத்தீங்கன்னா பேசுறார். இது தாவீதும் பேச முடியும். ஆனா தாவீதை பார்க்கலும் பவர்ஃபுல்லா காணப்பட்டதான சத்ரு சவுல் கூட பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா தான் காணப்பட்டான், கோலியாத்து பவர்ஃபுல்லா தான் காணப்பட்டான் இல்லையா, அப்படியும் அந்த இடத்துல எடுக்கலாம். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக்கா என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் அப்படின்னு சிங்குலர்ல சொல்றாரு. நிறைய பலவான்கள் காணப்பட்டாங்க, என் பலத்த சத்ரு அப்படின்றதான ஒரு வார்த்தை அங்க காணப்படுது. அடுத்து என் பகைங்க இருக்கும். அப்ப கிரைஸ்ட பொறுத்தவரை காடா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அவருக்கு கீழே தான் வந்து காணப்படுது. ஆனா மனிதனாக கிரைஸ்ட் காணப்பட்ட போது அவர் எல்லா விதத்திலையும் காட் ஆகிய தன்னையும் தன்னுடைய வார்த்தைகளையும் டிபெண்ட் பண்ணி தான் அவர் செயல்பட்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப கிரைஸ்ட் வந்து மனிதனாய் காணப்படும் போது, காட் வந்து மேனா காணப்படும் பொழுது அவரை பார்க்கிலும் சத்ரு வந்து பலத்தவனாய் காணப்பட்டானா,
அப்படின்றதான ஒரு கேள்வியை வந்து கேட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆமா, எந்த விதத்துல அப்படின்னு சொன்னா, நீங்க எபிரேய புஸ்தகத்துல நீங்க போய் வாசிக்கும் பொழுது ஏஞ்சல்ஸை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஏஞ்சல்ஸையும் கிரைஸ்டையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே வருவாங்க. காரணம் என்னன்னா, இவர் ஏஞ்சல் கிடையாது, ஏஞ்சலுக்கும் மேற்பட்டவர். ஆனால் அதே நேரத்தில் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி, அப்போ மனிதன் என்று சொல்லும்போது ஏஞ்சல்ஸை பார்க்கலாம், ஃபாலன் ஏஞ்சல்ஸை பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ்லாம் எல்லாமே வருகிறதுன்னா அதில் விழாத ஏஞ்சல்ஸ், விழுந்து போன ஏஞ்சல்ஸ் எல்லாமே வருகிறார்கள். அவர்களை பார்க்கலாம் மனிதர்கள் சற்று சிறியவர்களாக காணப்படுகிறார்களா அப்படின்னு சொன்னா ஆமா, அப்படித்தானே? அப்ப கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா தூதர்களை பார்க்கலாம் சற்று சிறியவராக்கப்பட்டார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கும். அது உண்மை. ஏன் அப்படின்னு சொன்னா, மனிதனாக காணப்பட்ட போது அவர் தன்னுடைய காட்ன்றதான பவர் எல்லாம் பயன்படுத்தி சத்ருவை அவர் மேற்கொள்ளவே இல்லை. நன்றாக புரிய வேண்டும். காட் என்கிறதான பவரை பயன்படுத்தி அவர் வந்து பிசாசை மேற்கொள்ளவில்லை. எப்படிதான் மேற்கொண்டாருன்னா, அவர் ஏஞ்சல்ஸை பார்க்கும் சற்று சிறியவராக்கப்பட்டு நம்மளை போல ஒரு மனிதனாக மாம்ச சரீரத்திலே காணப்பட்டு தம்முடைய வார்த்தைகளின் மூலமாக சத்துருவை மேற்கொண்டார். வார்த்தைகளின் மூலமா எப்படி மேற்கொண்டார்னா, தம்முடைய வார்த்தைகளை தாமே மீறாதவராக தம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு சிலுவையின் முடிவு பரியந்தம் தம்முடைய வார்த்தைகளுக்கு தம்மை தாழ்த்தி அதன் மூலமாக சத்ரு என்ன பண்ணாரு? ஜெயங்கொண்டார். எப்படி கிரைஸ்ட் வந்து சத்ரு ஜெயங்கொண்டார்ன்றது நமக்கு அந்த சத்தியம் தெரியணும். ரொம்ப சிம்பிளா, அவர் காடு தானே, அவர் மனுஷனா வந்தாரு, ஆனபடினாலே ஃபூன் ஊதிட்டாரு, அப்படி கிடையவே கிடையாது. நீங்க அந்த சத்தியத்தை நீங்கள் சரியாய் புரிந்து கொண்டால்தான் நமக்காக கிறிஸ்து என்ன பாடுபட்டார், அதாவது நம்முடைய தேவன் நம்மளை விடுவிக்கிறதற்கு என்ன காரியத்தை செய்தார் என்பது நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். எபிரேய புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் இந்த வசனம் மட்டும் ஜஸ்ட் நம்ம வாசித்து விட்டு நம்ம திரும்ப அவங்க போகலாம். 7வது வசனம், மனுஷர்களை குறித்தும் ஈவன் கிரைஸ்டை குறித்தும் அது நம்மளை குறித்தும் நமக்காக கிறிஸ்து வந்து ஒரு மனிதனாக வெளிப்பட்ட காரியத்தை குறித்தும் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஒரு இடத்துல 6வது வசனத்தை வாசிக்கிறேன், இல்லை 5லேருந்து வாசிக்கிறேன். இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக்கிய வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோமே அப்படி சொல்லி வாசிக்கிறோம். அப்ப கிரைஸ்ட குறித்து சொல்லுகிறதான காரியம் நீங்க என்ன பண்ணா 2வது அதிகாரம் 2 மரத்தம் கிடையாது, 1, 2 முழுமையாகவே நீங்க வாசிங்க. எப்படி வந்து கிறிஸ்து வந்து மனுஷனாக வெளிப்பட்ட போது தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டு காணப்பட்டார், அதாவது மனிதனாக காணப்பட்டார். அதனுடைய மீனிங் என்னன்னா, மனிதனாக காணப்பட்டார் என்கிறதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப மனிதனாக காணப்பட்ட பொழுது அவரை குறித்து நீங்க பாப்பீங்க அப்படின்னா, பலவானா பிசாசு காணப்படுறான். ஏஞ்சல்ஸ், ஈவன் ஏஞ்சல்ஸ் அவரை விட பலவான்களாக காணப்படுறாங்கன்னா, ஆமா, சரீர பிரகாரமாக அவர்கள் வந்து பலவான்களாக தான் என்ன பண்றாங்க? காணப்படுறாங்க. அப்ப கிரைஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த பவர்னால, இப்ப நம்ம போன அதிகாரத்துல 21ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் கடைசியில் என்ன அப்படின்னா, மாம்ச பலத்தினாலே ராட்சதர்கள் விரோதமாக எழும்பி வருகிறார்கள். இந்த ராட்சதர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா தாவீதோடு கூட இருக்கிறவர்கள் மேற்கொண்டு ஜெயம் கொள்ளுகிறார்கள். அந்த இடத்துல நீங்க எதை தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, மாம்ச பலத்தை தான் பார்க்க முடியும். பின்பாக தாவீதினுடைய கூட்டத்திற்கு கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா உதவி செய்தார் என்பது பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். ஆனா நேரம் என்ன அப்படின்னு சொன்னா, மாம்ச பலம் அதுல வெளிப்படுகிறத நீங்க பாப்பீங்க. ஆனா கிரைஸ்ட் இதுல பிசாசை மேற்கொள்றதுல நீங்க எங்கேயாவது மாம்ச பலம் வெளிப்படுறதை நீங்க பார்த்துருக்கீங்களா? எந்த இடத்துலயாவது ஒரு கிரைஸ்ட மேற்கொண்டார்ல? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேரம் வந்து அவர் இடத்துல என்ன பண்றான்? பேசுகிறான். வசனத்தை வைத்து என்ன பண்றான்? பேசுகிறான். அவர் வந்து அந்த வசனத்தை மீறுகிறதுக்கான அந்த இதெல்லாம் என்ன பண்றான்? டோர் எல்லாம் ஓபன் பண்ணி என்ன பண்றான்? அவன் கொடுக்குறான். அதுதான் வந்து அந்த சோதனை நேரத்துல உண்டாகிற கான்வர்சேஷன். அப்ப கிரைஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மாம்ச பலத்தினால மேற்கொள்ளவே இல்லை, வார்த்தையினாலதான் அவனை மேற்கொண்டார். அதுல என்ன நமக்கு பெரிதான போதனை இன்றைக்கும் காணப்படுது அப்படின்னு சொன்னா, இப்ப ஓல்டு டெஸ்டமெண்ட்லாம் நம்ம வாசிட்டு வரோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. பெரிய யுத்தம், பெரிய ஜெயத்தை ஆண்டவர் தராரு. மின்னல்களை அம்புகளை போல பிரயோகிக்க பண்றாரு. பேக்ரவுண்ட்ல கர்த்தர் உதவி செய்யறாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய லைஃப்ல பிசாசை ஜெயங்கொள்ளுகிறதற்கு பின்பாக தேவன் இருந்து செய்கிற காரியங்களாக பார்த்து நன்றி செலுத்தலாம்.
ஆனா நம்முடைய பக்கத்துல இருந்து பெரிய டீச்சிங் என்ன அப்படின்னு சொன்னா, நாமளும் இன்னைக்கு பிசாசை மேற்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வார்த்தைகளினாலதான் மேற்கொள்ள முடியும். நம்முடைய வார்த்தைகள் என்ன? தேவனுடைய வார்த்தைகளை நம்பி, தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதன் மூலமாக தான் நம்ம பிசாசை ஜெயம் கொள்ள முடியும் என்கிறதான டீச்சிங் நியூ டெஸ்டமெண்ட்ல ரொம்ப கிளியராக சொல்லப்பட்டிருக்கும். இல்லை என்று சொன்னால், தேவன் மனிதனாக வெளிப்பட்டு எளிதாக பாத்தீங்கன்னா தன்னுடைய மாம்ச பலத்தினாலே இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா, அப்படிதான் அன்றைக்கு எதிர்பார்த்தார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, எப்படியாவது ரோம ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மளை பாத்தீங்கன்னா தாவீதினுடைய சிங்காசனத்துல ராஜாவாக உட்கார்ந்திருந்து நம்மளை ஆளுகை செய்கிறவராக கிறிஸ்து காணப்படுவார், கிறிஸ்துவாக வருகிறதான ஒருவர் என்று பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்பினார்கள். ஆனபடினால்தான் நீர் கிறிஸ்துவா, நீர் கிறிஸ்துவா, நீர் எப்பொழுது தாவீதினுடைய சிங்காசனத்துல உட்கார்வீர், எப்போது ராஜ்யத்தை தருவீர் அப்படின்ற கேள்வி எல்லாம் ஏன் வந்தது அப்படின்னு சொன்னா, ராஜாவாக உட்கார்ந்து தன்னுடைய மாம்ச பலத்தினாலே என்ன பண்ணணும், சீசருக்கு விரோதமாக யுத்தம் செய்து என்ன பண்ணணும், இஸ்ரவேல் தேசம் மிகப்பெரிய மகிமையான தேசமாக உலகத்துல காணப்பட வேண்டும் என்கிறது தான் அவர்களுடைய விருப்பமாய் காணப்பட்டது. ஆனால் நீங்க அந்த முழு யுத்தத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அது வெறும் வார்த்தையினாலே, அதாவது சத்தியத்தினாலே உண்டானதான யுத்தம். அவர் தம்முடைய வார்த்தையை மீறாதபடிக்கு அந்த வார்த்தையின்படியே செயல்பட்டு சத்ருவினுடைய சகல தந்திரங்களை என்ன பண்ணாரு, முறியடித்தார். இன்னைக்கு நமக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மிஸ் பண்றீங்க. என்ன அப்படின்னா, நமக்கும் சத்ருவுக்கும் இருக்கிறதான அந்த யுத்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ளாம மிஸ் பண்றீங்க. அது மாம்ச யுத்தமே கிடையாது. அது எதுதான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனாலே உண்டாகிற ஜெயம் கொடுக்கிறதான ஒரு காரியம் என்பது நமக்கு புரிய வேண்டும். அது எங்கதான் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் வெரி கிளியரா அப்படின்னு சொன்னா, கிரைஸ்ட் மூலமாக தான் அதை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். எது மூலமாக நீ அதை அறிந்து கொள்ள முடியாது. அந்த யுத்தம் எப்படி நடந்தது, எப்படி ஜெயம் எடுத்தார், நாமளும் எப்படிதான் நம்முடைய லைஃப்ல சத்ருவை ஜெயம் கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நிற்கிறபடியினாலே சத்ரு தோற்று போவான் என்பது நமக்கு புரிய வேண்டும். சரியா? குறித்து கேள்வி வந்ததுன்னா நீங்க அதுல கேளுங்க. எனக்கு 19 வருஷம், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஆபத்து நாளிலே எதிரிட்டு வந்தார்கள்னா என்ன அர்த்தம்? என்னைக்கு ஆபத்து நாள் அப்படின்றது நமக்கு தெரியும். நமக்கு பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும். சில நாள் பாத்தீங்கன்னா ஆபத்து நாள் அப்படின்றது எப்படி அவர்களுக்கு அதனால ராஜாக்களுக்கு ஆபத்து நாள் அப்படின்னா, யுத்தம் வர்றது ஆபத்து நாள். அதுவும் அந்த யுத்தத்திலே தோற்கிறதை போல இருக்கிறது கைவிடப்பட்டு இருக்கிறதான ஒரு நாள். அப்ப நமக்கும் ஆபத்து நாள் என்ன அப்படின்னா, நம்மை நோக்கி பிசாசு எப்பொழுதும் காணப்பட்டாலும் ஒரு சில நேரங்களிலே அவன் நம்மளை மேற்கொள்கிறதை போல ஒரு சூழ்நிலை காணப்படும். கர்த்தராலே நம்ம கைவிடப்பட்டதை போல ஒரு சூழ்நிலை காணப்படும் பாருங்க, அதுக்கு பேரு ஆபத்து நாலு. கர்த்தர் அலோவ் பண்ணுகிறதான நேரம். அப்ப அலோவ் பண்ணுகிறதான அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவர் சொல்லி கொடுக்குறாரு. என் ஆபத்து நாளில எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், அதாவது என்னுடைய வீக்கான நேரத்துல என்று அர்த்தம். இப்ப எப்படி இந்த விளையாட்டுல கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே ஈக்குவலா விளையாண்டே இருப்பாங்க. ஆனா திடீர் என்று பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் ஆப்போனன்ட் சோர்ந்து போயிருக்கும்போது நாக் அவுட் பஞ்ச் கொடுப்பாங்க தெரியுமா பாக்ஸிங்ல. அது என்னன்னா, முதலையே ஆரம்பத்துல தன்னுடைய பவரை காமிச்சான் அப்படின்னா அவன் தன்னுடைய பவரை காமிச்சு டிஃபெண்ட் பண்ணுவான். அப்ப ரெண்டு பேருக்கும் நிறைய எனர்ஜி அதுல வேஸ்ட் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒருவன் சோர்ந்து போவான் பாருங்க, அதுதான் ஆபத்து நேரம். சோர்ந்து போயிருக்கிற அந்த நேரத்துல கொடுக்கறதான பஞ்ச் பவர்ஃபுல்லான நாக் அவுட் பஞ்சா இருக்கும். இதுல மட்டும் கிடையாது, எல்லாத்துலயும். கிரிக்கெட்லயும் ஏன் டொக் 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 டொக்னு அடிக்கிறாங்க கொஞ்சம் ஓவர்ஸ். இப்போ செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, பவுலர் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருப்பாரு, பாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்படி இப்படி ஸ்விங் ஆகும். ஆனால் ஒரு 2 ஓவர் விட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிச்சை குறிச்சும் அறிஞ்சிக்கலாம், பாலும் கொஞ்சம் இதாகும். பவுலருடைய ஸ்பீடு, அந்த அந்த கிரவுண்டில் அந்த பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணுது எல்லாம் தெரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா டக்குன்னு 6 அடிப்பார். என்ன அப்படின்னா எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டே இருறாரு. பவுலருடைய வீக்னஸ் என்னன்றது தெரிகிறதை அறிந்த போது, இது ஜஸ்ட் கேம் சொல்கிறேன். இதே மாதிரி தான் யுத்தம் எல்லாவற்றுமே. அப்ப அவன் சொல்றான், நம்முடைய லைஃப்ல, அதாவது அவனுடைய லைஃப் வச்சு சொல்றான், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிராக வந்தார். நான் எப்ப வீக்கா இருக்குன்றதை அறிஞ்சு பிசாசு என்ன பண்றான், நாக் அவுட் பஞ்ச் கொடுக்க வரான். அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார், என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்துல என்னை கொண்டு என்னை தப்புவித்தார். அப்ப தாவீது பாத்தீங்கன்னா ஓடனான்னு நம்ம சொல்றோம்ல, இப்ப அப்சலோமுக்கு பயந்து ஓடணும் அப்படின்ற கூட சொல்றோம்ல. இப்ப இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இது எல்லாமே கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே ஒரு ப்ராப்பரான ஒரு டெசிஷனை எடுத்து என்ன பண்ணா, அவன் எருசலேமை காக்கிறதற்காக இந்த காரியத்தை பண்ணான். ஸோ சிந்திச்சு பார்த்தா தாவீது அதை வேற மாதிரி சொல்றாரு. என்ன அப்படின்னா, அவர் என் மேல் பிரியமா இருந்தபடியால்
விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். அப்ப நான் ஓடினதை போல தோற்கிறதை போல காணப்பட்டதான சூழ்நிலைகள் எல்லாம் நான் வந்து ஜெயிக்கிறதற்காக கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தினது என்கிறதான ஒரு உணர்வோடு கூட அந்த துதிகளை அவன் ஏறெடுக்கிறான். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். இது வந்து பாத்தீங்கன்னா தாவீதும் சொல்ல முடியும். எந்த அர்த்தத்துல அப்படின்னு சொன்னா, இவன் இந்த காரியங்கள்லாம் நீதியாய் செயல்பட்டான். ஏன்னா சவுலுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தாவீது மேல கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றத்தையும் நீங்க என்ன பண்ண முடியாது, குற்றத்தை சாட்டவே முடியாது. அதே மாதிரி அப்சலோமுக்கு விரோதமான காரியத்தில் தாவீதின் பேரிலே குற்றத்தை நீங்க என்ன பண்ண முடியாது, சாட்ட முடியாது. ஏன்னா தாவீது செய்ததான அந்த பாவத்தினுடைய பலனாக அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து கடந்து வந்தாலும் கூட தாவீது அதை ஹேண்டில் பண்ணதான விதம், ஹேண்டில் பண்ண முடியாதபடி தவித்ததான விதம், அதை ஹேண்டில் பண்ணதான விதம், தப்பித்து ஓடினதான விதம், வெட்கத்தை தன் மேலே ஏற்றுக்கொண்டதான விதம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் மன உண்மையாக அவன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமா அந்த காரியத்தெல்லாம் வந்து அவன் பண்ணவில்லை. அப்படி அந்த விதத்துல நீங்க சொல்லலாம். கிறிஸ்துடைய லைஃபை நீங்க எடுத்துட்டீங்கன்னா எல்லா இன்சிடென்ட்ஸ்லயும் அவர் பலவிதமான சோதனைகளை என்ன பண்ணாரு, கிறிஸ்து சந்தித்தார். ஏன்னா கிறிஸ்துடைய சோதனை குறித்து நம்ம பேசணும்னா உட்காந்து ரொம்ப நேரம் நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம். என்ன தாவீது சந்தித்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தான். கிறிஸ்து தன்னுடைய லைஃப்ல சந்தித்தது ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா தாவீதுக்கு வந்து என்ன ஒரு தெளிவு காணப்பட்டது, தான் ராஜாவென்றும் தான் மனிதன் என்கிறதான தெளிவு காணப்பட்டது. ஆனால் கிறிஸ்துக்கு அப்படி கிடையாது. தான் மனிதன் என்றும் தான் ஒருவரே தேவன் என்கிறதான தெளிவும் கிறிஸ்துக்கு காணப்பட்டது. ஆனாலும் காட்ஸ் பவரை யூஸ் பண்ணாம சத்ருவை என்ன பண்ணணும், இங்க இந்த பூமியிலே மேற்கொள்ள வேண்டும். அப்போ அது எல்லா விதத்திலும் பாத்தீங்கன்னா அவர் செய்தே ஆக வேண்டும் என்றும் போது அவருக்கு மிகப்பெரியதான ஒரு சோதனை வந்து கிறிஸ்துக்கு காணப்பட்டது. அப்ப என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாய் இருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அப்படின்னா இந்த யுத்தத்தின் காரியங்களை வைத்து மாத்திரம் தாவீதால இந்த வார்த்தையை சொல்ல முடியும். என்ன அப்படின்னா மன உண்மையாக அவன் காணப்பட்டானா அப்படின்னா காணப்பட்டான். ஆனா உரியாவின் காரியத்திலேயோ அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படி காணப்படலை. அதெல்லாம் வைத்து பாத்தீங்கன்னா என்னுடைய லைஃப் ஃபுல்லா நான் அப்படி இருந்தேன்ட்டு தாவீதால சொல்லவே முடியாது. ஆனால் கிறிஸ்டால சொல்ல முடியும். அப்ப அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அதனுடைய அர்த்தம் என்ன, துர்குணத்திற்கு விலக்கி காத்து கொண்டேன்னா என்ன அர்த்தம், என்னுடைய ஸ்பாவத்திற்குன்னு அர்த்தம். என்ன ஸ்பாவம்ன்ற அடுத்த கேள்வி வரும்போது என்னுடைய மனித ஸ்பாவம் அல்லது என்னுடைய மாம்ச சிந்தை அல்லது என்னுடைய ஜென்ம ஸ்பாவம், கார்னல் நேச்சர், நேச்சுரல் மேனாக நான் காணப்படுகிறபடினாலே நான் எப்படி ஒரு காரியத்தை டிசைட் பண்றேன், எப்படி டிசைட் பண்ணி நான் செயல்படுவேன் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எதை குறிக்கிறதுனா துர்குணத்தை குறிக்குது. ஜென்ம ஸ்பாவத்தின்படி செயல்படுகிறது நமக்கு அது நன்மையாக தோன்றினாலும் அது வந்து பாத்தீங்கன்னா தேவனை பொறுத்தவரை மாம்ச சிந்தை மாம்சத்திலே எடுக்கிறதான முடிவு என்று சொல்லி அர்த்தம். அப்ப என்னுடைய துர்குணத்திற்கு, நமக்கெல்லாம் துர்குணம் இருக்கா அப்படின்னு சொன்னா துர்குணம் நமக்குள்ள உண்டு. துர்குணத்தை செயல்படுத்தக்கூடாது, துர்குணத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. துர்குணத்துக்கு இடம் கொடுத்தா துர்குணம் நம்மளை சாப்பிட்டுட்டு போயிடும் இல்லையா. ஆனால் நமக்குள்ள நற்குணம் இருக்கா அப்படின்னு சொன்னா ஆமா நற்குணம் இருக்குது. அப்ப நற்குணத்திற்கு நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா எப்படி காணப்படுவோம், தேவ பிள்ளைகளை போல நம்ம செயல்படுவோம், தேவ பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு முன்பாக காணப்படுவோம். இதே நமக்குள்ள காணப்படுற துர்குணத்திற்கு இடம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா துர்குணம்னா வேற பயங்கரமாலாம் எடுத்துடாதீங்க. நம்முடைய மாம்ச சிந்தையின்படி விருப்பத்தின்படி நாம செயல்படுகிறது தான் வந்து பாத்தீங்கன்னா துர்குணம். சரியா, அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கட்டளைகளே அழகா உங்களுக்கு பிரிச்சு 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 கொடுத்துரும். நீங்க செய்கிறதான அந்த செயல்கள் வேதத்தின் அடிப்படையில நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில துர்குணக்குள்ள கேட்டகரிக்குள்ள வருதா அப்படின்ட்டு. அதர்வைஸ் ஜஸ்ட் நார்மலாகவே அறிந்து கொள்ளுங்க, விழுந்து போன மனுஷனாக காணப்படுகிறபடினாலே ஆதாமின் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நமக்குள்ள காணப்படுகிறதான குணங்கள் அது வந்து பாத்தீங்கன்னா துர்குணம் என்கிற லிஸ்ட்ல தான் அது வந்து பாத்தீங்கன்னா வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளிருந்து புறப்படுகிறவன் சொன்னார்ல, அதே மாதிரி மாம்சத்தினுடைய சிந்தை என்ன அப்படின்னு கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறீங்கல்ல. அப்ப அவைகள் எல்லாம் துர்குணங்கள். உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள நற்குணமும் இருக்கும் துர்குணமும் இருக்கும். ஓல்டு நேச்சர்ல இருக்கும், நியூ நேச்சர்ல எல்லாமே குட் கேரக்டர்ஸ் இருக்கும். என்ன குட் கேரக்டர்ஸ்னா இன்ஃபேக்ட் கிரைஸ்டுடைய கேரக்டர் நமக்குள்ள காணப்படும். இன்னொரு பக்கம் யாருடைய கேரக்டர், ஆதாமுடைய, பிசாசுடைய கேரக்டர்னு சொல்லாதீங்க, பயந்துடாதீங்க. என்ன அப்படின்னா நமக்குள்ள ஆதாமுடைய கேரக்டர் காணப்படும். இன்னொரு பக்கம்
கிறிஸ்துவனுடைய கேரக்டர் காணப்படும். சரியா? அப்ப இந்த துர்குணத்திற்கு என்னை விலைக்கு காத்து கொண்டேன்னா என்னுடைய அந்த ஜென்ம பாவத்திற்கு நான் இடம் கொடாதபடிக்கு, அதை செயல்படுத்தாதபடிக்கு என்னை காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தரை நீதிக்கு தக்கதாகவும், இதான் நமக்கும் என்ன அப்படின்னா, அந்த ஜென்ம சுவாபத்துக்கு விட்டு கொடுக்காம ஒவ்வொரு காரியத்தை குறித்து நாம் முடிவெடுக்கும் போது இது கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கிறதா அல்லது கர்த்தருடைய சித்தத்திற்கு உட்பட்டதா இருக்கிறதா என்று நீங்கள் சிந்திப்பீர்களானாலே உங்களுடைய துர்குணத்துக்கு உங்களை என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். பயங்கர கஷ்டம். பைபிள் எடுத்து வச்சு இதெல்லாம் நீங்க வாசிக்கணும், வாசிச்சு எல்லாம் அறிந்து கொண்டு அப்படின்றதான பாயிண்ட்டுக்கு நீங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் இன்னும் டீப்பர். அதுக்கு பதிலாக சிம்பிளா நான் எடுக்கிறதான முடிவுகள் தேவனுக்கு பிரியமானதா காணப்படுதா, அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டதா இருக்குதா அப்படின்றதான ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள காணப்படுது இல்ல. அப்பயே நீங்க என்ன தெரியுமா நினைக்கிறீங்க, என்னுடைய துர்குணத்திற்கு நான் என்னை விலைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு காரியத்தை செய்யறேன், தேவனுடைய சித்தம் என்ன என்கிறதை இதுல தேடுகிறேன் என்று அர்த்தம். அப்படி நீங்க தேடினீங்கனாலே கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பின்னாடி இருந்து உதவி செய்கிறவராக காணப்படுவார். எதுக்குன்னா உங்களுடைய துர்குணத்திற்கு நீங்கள் உங்களை தப்புவித்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிறதற்கு. அப்ப நீங்க செய்கிறதான செயல்கள் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரீதியாக பிரியமுள்ளதாக இந்த இடத்துல காணப்படும். 25வது வசனம், ஆகையால் கர்த்தரை நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார். நம்மளும் இப்படி சொல்ல முடியும். செய்து முடித்த பிறகு பாத்தீங்கன்னா, ஆமா நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தருடைய நீதியை தேடினேன், அவர் தன்னுடைய கண்களுக்கு முன்பாக என்னுடைய சுத்தத்தை, கைகளின் சுத்தத்தை நான் எடுத்துதான் அந்த முடிவினுடைய சுத்தத்தை பார்த்து என்ன பண்றாரு, பலன் அளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவனாகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமனாகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம். என்ன அப்படின்னா, நமக்கு எப்பயுமே எப்படிதான் தோணும் அப்படின்னா, கர்த்தர் மாறுறாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல. அது அப்படி அல்ல. நாம் மாறுகிறவர்களாக இருக்கிற அப்படின்னால் நம்முடைய கண்களுக்கு கர்த்தர் மாறுகிறவராக தென்படுவார். இப்ப கர்த்தர் யாருக்கு தான் நல்லவராக தென்படுவார் அப்படின்னா, நாம ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்லவராகவே என்ன பண்ணுவாரு, தென்படுவார். இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய வார்த்தையை மீறும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், வேறு விதமான காரியத்தை அவரிடத்துல எதிர்பார்ப்போம். என்ன எதிர்பார்ப்போம், என்ன அவர் தண்டிக்க கூடாது, இந்த இதுல என்ன விட்டுறணும். அப்படி ஆண்டவர் விடலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவர் பாத்தீங்கன்னா இரக்கம் இல்லாதவர், அவர் மாறுகிறவர் அப்படி பார்ப்போம் இல்லையா. அப்ப அந்த காரியத்தை குறித்து தான் தாவீது சிம்பிளா சொல்றாரு, தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர், உத்தமனுக்கு உத்தமர், புனிதருக்கு புனிதர், மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவர் அப்படின்னு சொல்லல, மாறுபடுகிறவராக தோன்றுவீர். அவர் அப்படியே தான், அவருடைய கேரக்டரும் அவருடைய வார்த்தைகளும் மாறாம இருக்கும். ஆனா மனுஷன் எப்படி தன்னை மாற்றி கொள்ளுகிறானோ அதற்கு தக்கதாக அவனுடைய கண்களுக்கு அவர் என்ன பண்ணுவார், புலப்படுவார், தோன்றுவார். ஆனபடினால்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு ஆண்டவர். அவருடைய கண்களுக்கு, தோற்றத்திற்கு, அவருடைய பேச்சுக்கு காணப்படுறார். சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பி மேட்டிமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாக திருப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இது தாவீதும் சொல்ல முடியும், கிறிஸ்துவும் சொல்ல முடியும். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர் அப்படின்ட்டு நம்மளும் சொல்லலாம்ல. தாவீதும் சொல்லலாம், நாமளும் சொல்லலாம், கிறிஸ்துவும் சொல்லலாம். கிறிஸ்து சொன்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர்னா, விளக்கு அப்படின்னு சொன்னா வெளிச்சத்தை கொடுக்கறதற்காக உள்ளே காணப்படுது. ஆக்சுவலா விளக்குனா ஸ்பிரிட்டை குறிக்குது, விளக்குனா ஸ்பிரிட்டை குறிக்குதுன்னா. அப்ப கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லும் போது நாமளும் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆனா கிரைஸ்ட் பயன்படுத்தினா அதுக்கு வேற மீனிங் இருக்கு. என்ன அப்படின்னா, என்னுடைய ஸ்பிரிட் நீர் தான் அப்படின்னு சொல்லுகிறதான காரியம். இப்ப நாம இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது தேவனுடைய ஆவி நமக்குள் காணப்படுகிறபடினாலே, ஏன்னா நம்முடைய ஆவியை குறித்து ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்ல, நம்முடைய ஆவியை குறித்தும் வேதம் ஸ்பிரிட் அப்படின்ட்டு அதை சொல்லுகிறது. நம்முடைய ஆவியை ஸ்பிரிட், ஆவியை விளக்கு, வெளிச்சம், விளக்கு அப்படி சொல்லுகிறது இல்லையா. தீபம் உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா வசனத்தின்படி புரியுமா, தீபம் மனுஷனுடைய ஆவி தீபமா இருக்கிறது அப்படின்னா ஸ்பிரிட், ஜீவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப கிரைஸ்ட் சொல்லும் போது என்ன அப்படின்னா, கிரைஸ்டுக்குள்ள வேற ஆவி கிடையாது, கிரைஸ்டுடைய ஆவிதான் காடு இல்லையா. அப்ப நமக்குள்ள நம்முடைய ஆவி, தேவன் படைத்த நம்முடைய ஆவி இருக்கிறது, அதே நேரத்துல தேவனுடைய ஆவி நமக்குள் காணப்படுது. அப்ப நம்முடைய ஆவி தீபம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல தேவனுடைய ஆவி நமக்கு விளக்கு, தீபம். ஆனா கிரைஸ்ட் இந்த வார்த்தையை சொல்லும் போது அவர் மட்டும்தான் காட் அப்படின்றது குறிக்கிற வார்த்தை. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர் அப்படின்னு சொன்னா, காட் பாத்தீங்கன்னா என்னுடைய
ஸ்பிரிட் அப்படின்ற வேர்டை வந்து பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்ப கிரைஸ்டுடைய பக்கத்துல இருந்து நீங்க பார்க்கும்போது இந்த வசனத்துடைய மீனிங் வந்து வேறையா இருக்கிறது. தாவீது அல்லது நம்முடைய பக்கத்துல இருந்து பார்க்கும்பொழுது இதனுடைய மீனிங் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுகிறது. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா தாவீதும் சொல்லக்கூடிய வார்த்தை, கிரைஸ்டும் சொல்லக்கூடியதான வார்த்தை, நம்மளும் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை. தேவனுடைய வழி முக்கியமா இது வந்து கிரைஸ்டுக்குரியதான வார்த்தை. ஏன் அப்படின்னு சொன்னா ஒருவராய் என்ன பண்றாரு, சகலவற்றையும் எதிர்த்து அவர் நிற்கிறார், அந்த காரியத்தை வந்து ஜெயமாக செய்கிறார். அவர் தேவனுடைய வழி உத்தமமானது. ஏன் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்றேன்னா, தாவீது அதாவது ஒருபோதும் தனியா இருக்க விடாம ஒரு கூட்டம் வந்து அவர்களோடு கூட இருந்தது, அப்படித்தானே? அப்ப நாமளும் வந்து பாத்தீங்கன்னா அநேக நேரங்கள்ல நம்ம கூட யாராவது வந்து சப்போர்ட்டுக்கு ஜப சப்போர்ட்டு இப்படி அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி நாம மாத்திரம் தனியா யுத்தம் பண்ண வேண்டியதான நேரம் வந்து காணப்படும். அது உள்ளுக்குள்ள உண்டாகிறதான யுத்தம் இல்லையா? அந்த நேரத்துல ஆண்டவரை தள்ளாம, நம்பிக்கையை விடாம, நாம் நம்முடைய ஆத்மாவே வந்து பாத்தீங்கன்னா போராடுகிறதான யுத்தம். இதுல வந்து நிறைய பேருக்கு அந்த யுத்தமே தெரியாது, அது யுத்தத்துக்குள்ள யாரும் வரவும் முடியாது. கிரைஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்னா, கிரைஸ்ட் கூட இருந்ததான அத்தனை ஃப்ரெண்ட்ஸும் விலகி போனதான நேரமும் அவர் தனியாக தான் மாத்திரமே அந்த யுத்தத்தை செய்ய வேண்டியதான காரியமும் காணப்பட்டது. என்னன்னா சிலுவையில ஏறுகிறதான தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதான இதுல வந்து யாருமே கூட வந்து ஹெல்ப் பண்ணவே முடியாது. கிரைஸ்ட் கூட யாருமே இருக்கவும் முடியாது. தூதர்களும் சரி, வேற யாரும் கிடையாது, யாருமே இருக்க முடியாது. ஈவன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னா காடாக கூட பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த மகிமையோ காட் என்கிற தன்மையோ கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலை. ஏன்னா அவரே என்ன பண்ணாரு, அதெல்லாம் விட்டுட்டு தான் ஒரு மனிதனாக என்ன பண்றாரு, இந்த ஜெயத்தை மனிதனுக்கு பெற்றுக் கொடுக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரு, போராடி கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்துல யாருமே வந்து பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் கூட இந்த காரியத்துல ஹெல்ப் பண்ணவே முடியாது, கூட இருக்கவே முடியாது. அவர் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை செய்து தீர்க்க வேண்டும். அதாவது தேவன் மனிதனாக மாத்திரமே செய்து தீர்க்க வேண்டியதான ஒரு டைம் காணப்பட்டுச்சு. பாத்தீங்கன்னா அந்த டைம்ல யாருமே அவர் கூட இல்லை. அது வந்து கொஞ்சம் நேரமா இருக்கலாம், அதனால மிகப்பெரிய யுத்தம். எல்லாரும் கூட இருப்பவங்கலாம் ஓடி போய் தூரத்துல நின்றுதான் என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் பார்க்கறது நீங்க பாப்பீங்க. ஆறுதல் படுத்தவோ, கூட பேசவோ, தேற்றவோ யாருமே கூட இல்லாத ஒரு சூழ்நிலை. என்ன தேவனுடைய சத்தம், அதாவது தேவனுடைய சத்தம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனாக அவருடைய வார்த்தைகள் கூட அந்த நேரத்துல அவருக்கு உதவி செய்ய முடியாத ஒரு ஒரு கட்டம் காணப்பட்டது. அதனாலதான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ற வார்த்தையினுடைய மீனிங் உங்களுக்கு புரியணும். இன்னொருத்தரை கைவிட்டார் என்றதான அர்த்தம் அல்ல. ஒரு தனி மனிதனாக வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக அவர் பாடுபட வேண்டியதான அந்த கடைசி நேரம், ஜீவனை தந்து மீட்கிறதான அந்த சூழ்நிலை. அப்ப உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன்றது எக்ஸாக்டா கிரைஸ்டுக்குரியதான ஒரு வார்த்தை. தேவனுடைய வழி உத்தமமானது. சரி, அது முடிச்சாச்சு. 32, கர்த்தரை அல்லாமல் தேவன் யார், நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார். இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். அதனால கர்த்தரை அல்லாமல் தேவன் வேற யாரும் கிடையாது, அவரை இல்லாம கன்மலையும் கிடையாது. தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவைப்படுத்துகிறவர். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். இது நம்ம தாவீதினுடைய பக்கத்துல இருந்து பார்க்கும் பொழுது அவன் மிகப்பெரிய ஒரு யுத்த வீரனாக அவன் காணப்பட்டது எல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த ஸ்டேஜ்ல அவன் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஏஜ் எல்லாம் கடந்துட்டான் அவன். அதுக்கப்புறம் வந்து இவன் சொல்லுகிறதான வார்த்தை இன்னும் நீங்க இது கிரைஸ்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வார்த்தைகளின்படியே தன்னுடைய வார்த்தைகளை மீறாதபடி பிசாசனுடைய சகல தந்திரங்களையும் மேற்கொண்டு அவர் வந்து நிற்கிறதான காரியத்தை குறிக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இது நம்மை குறிக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் யுத்தத்திற்கு எதன் மூலமாய் பழக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வார்த்தைகளின் மூலமா தான் பழக்க வைக்கிறார். சத்ரு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வில்லையெல்லாம் கொண்டு வந்து வைக்கும் பொழுது, எய்யும் பொழுது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாம்ச புயத்தினாலே அவைகளெல்லாம் வளையும்படி அப்படின்னு சொன்னா அவனுடைய எல்லா தந்திரங்களையும் மேற்கொள்ளுகிறதற்கான அதிகாரத்தையும் பலத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு, தன்னுடைய வார்த்தைகளின் மூலமா நமக்கு கொடுத்துருக்காரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுல அறிந்து கொள்ள வேண்டியதான காரியம். என் கால்களை மான்களுடைய கால்கள் போலாக்கி உயர்தல் நிறுத்துறீரே, வெண்கல வில்லும்
என் புயங்களால் வளையும்படி. இப்படி நம்ம ஒருபோதும் வந்து தாவீதினுடைய லைஃப்ல பயங்கர பெரிய வில்லெல்லாம் வளைச்சதா நீங்க படிச்சது இல்லைல்ல, ஆனா ராமாயணத்துல படிச்சிருப்பீங்க. இப்படி நீங்க பைபிள்ல வந்து தாவீது வந்து உடைச்சதா என்ன பண்ணல, நீங்க பார்க்கல. அப்ப இது எதை குறிக்கிறது என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். நமக்கு விரோதமாக சத்துரு எவ்வளவு பெரிதான காரியங்களை கொண்டு வந்தாலும் கூட அது நம்முடைய புயங்களால வளையும்படி கர்த்தர் செய்கிறார் அப்படின்னு சொன்னா, தம்முடைய வார்த்தைகளினாலே, ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு காணப்படுது. ஆனா அது அவ்வளவு பவர்ஃபுல்லா காணப்படுதா? நமக்கு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, வெண்கல வில்லையும் உடைக்கக்கூடிய வளைக்கக்கூடிய பலம் வந்து கர்த்தருடைய, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நம்பிக்கையா நிக்கிறீங்க பாருங்க, அதுதான். வெண்கல வில்லை வைத்து கொண்டு கையில நின்றாலும் கூட அது உங்களை ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு என்ன பண்ணும், தோற்று போகும். என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தையினாலே நீங்க ஒவ்வொரு யுத்தத்தையும் அப்படியே மேற்கொண்டு வரும்போது நீங்க வந்து ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் என்னவா மாறுறீங்க, பெரிய யுத்த வீரனாக நீங்கள் மாறுகிறீர்கள். அப்படிதான் தாவீது வந்து பாத்தீங்கன்னா புய பலத்தினால் அல்ல, ஒரு ஆவிக்குரியபடியாக அவன் ஒரு பெரிய யுத்த வீரனாக பாத்தீங்கன்னா காணப்படும். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இப்படிப்பட்டதான ஒரு போராட்டத்துல எல்லாம் சவுல் எல்லாம் நிக்கவே இல்லை, பக்கத்துல கூட வர முடியாதுல்ல, யுத்த வீரனாக காணப்பட்டிருப்பான் மாம்ச பலத்துல. ஆனா தாவீது வெறும் மாம்ச பலத்துல மாத்திரமல்ல, ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக ஜெயம் கொள்ளுகிறதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவன் சொல்லுகிறதான வார்த்தை ஆவிக்குரியதான ஒரு வார்த்தை, ஆவிக்குரிய வில்லு. அதை குறித்து தான் நான் பேசுகிறான். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஓகே, ரெண்டு பேருக்கும் கிரைஸ்டுக்குரியதான வார்த்தை முக்கியமாது. என் கால்கள் வழுவாதபடி நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள். அவர்களை முறிய அடித்து வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். இது அத்தனையும் தாவீதும் பேசலாம், ஆனா முக்கியமா இது நான் வந்து கிரைஸ்ட் குறித்து சொல்லுகிறதான வார்த்தை. ஏன்னா அவருக்கு எதிராக எழும்பி என்ற எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மடங்கடிக்கப்படுவார்கள் என்பதும், அவருடைய காலின் கீழாக அவர்கள் மிதிக்கப்படுவார்கள் என்பதும் உண்மை. இப்படி கூட நீங்க வாசித்திருப்பீங்க, சங்கீத புஸ்தகத்துல வாசிப்பீங்க. என்னன்னா, என் சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் எனது வலது வாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் ஆண்டவரோடே சொன்னார். அப்ப கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை செய்வார், நீர் அமைதியாயிரும் அப்படின்னு சொல்லுகிறதான வார்த்தை அது. இது நீங்க எபிரேய புஸ்தகத்துல கூட வாசிப்பீங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது எப்படின்னா, ஆமா அந்த தேவன் தான் பண்ணுவாரு. கிரைஸ்டுக்கு விரோதமா எழும்பின அத்தனை பேரையும் என்ன பண்ணுவாரு, அவர் மடங்கடித்து அவருடைய காலின் கீழே சத்துருக்களை அவர் தாழ்த்துவார் என்கிறதான காரியம். அதுலயும் திரும்பவும் காட் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் அப்படின்றது. அப்ப பாருங்க 41 வசனம், நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். கிரைஸ்ட் பேசுகிறதான வார்த்தை தான் அது. அவர்கள் என்னை நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் 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 நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. இது ரொம்ப சிம்பிளா, இது வந்து கிரைஸ்ட குறிச்சதான வார்த்தை. என்ன அப்படின்னா, அவரை நோக்கி பார்த்து தான் என்ன பண்ண முடியும், பூமியில் எல்லை எங்கும் உள்ளவர்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட முடியும். ஆனால் அவரை தள்ளிவிட்டு அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா நோக்கி பார்க்கிறார்கள் விடுதலைக்காக. இன்னும் கேட்டா கர்த்தரை நோக்கி அவர்கள் பார்க்கிறார்கள். நீங்க 42 பாத்தீங்கன்னா, அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள், ரட்சிப்பார் இல்லை ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. அப்ப கிரைஸ்ட தள்ளிட்டு நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து ரட்சிப்படைவேன் என்பது கூடாததான ஒரு காரியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. அவர்கள் பூமியின் தூளாக இடித்து தெருக்களின் சேற்றை போல அவர்களை மிதித்து சிதற பண்ணுகிறேன் என் ஜனத்தை. இதுவும் கிரைஸ்ட் பேசுகிறதான வார்த்தை. இது அவரை குறித்ததான காரியம், ரட்சிப்பை குறித்ததான காரியம். அவரை வந்து பாத்தீங்கன்னா தள்ளும் பொழுது நடக்கிறதான காரியம், ஆத்மாவுக்கு நடக்கிறது காரியம். என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கிவிட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். தாவீதை குறித்து சொல்லலாம் கொஞ்சம், ஆனா அப்படியே கிரைஸ்ட குறித்து 100% இந்த வார்த்தை. அந்நியர் இச்சகம் பேசி எனக்கு அடங்கி என் சத்தத்தை, இப்ப கிரைஸ்ட் மனுஷனா இருக்கும் பொழுது கிரைஸ்டுடைய ஊழியம் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள மாத்திரம்தான் காணப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வெளியில வந்து அவருடைய ஊழியம் காணப்படவே இல்லை. அவரை நோக்கி இஸ்ரவேலுக்குள்ள வந்ததான புறஜாதிகள் தேடின போது ரட்சிக்கப்பட்டார்களே ஒழிய வெளியில வந்து கிடையவே கிடையாது.
ஆனா கிரைஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மறைந்த பின்பு அந்த ஊழியம் வந்து அப்போஸ்தலர்கள் மூலமாக உலகமெங்கும் பரவ ஆரம்பித்த போது எல்லாரும் யாரை தான் நோக்கி பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா கிரைஸ்ட நோக்கி பார்க்கறாங்க. கிரைஸ்டுக்கு வந்து காடா இவர்கள் எல்லாம் தெரியும். ஆனா கிரைஸ்ட் மனிதனா இருக்கும்போது அவர்கள் எல்லாம் தெரியவே தெரியாது இல்லையா? மனுஷனா இருக்கும்போது தெரியாது. யார் யாரெல்லாம் தன்னை நோக்கி பார்க்க போகிறார்கள், யாரெல்லாம் தன்னை வந்து தெய்வமாக ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் என்பது தெரியாது. அப்ப இந்த வார்த்தையின்படி நீங்க பார்ப்பீங்கன்னா மனுஷனாக அவர் அறிவிக்காத இடங்கள், அவர் போகாததான இடங்கள், அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அவரை நோக்கி அவர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், சேவிக்கிறார்கள் என்பது 44 வசனம். அந்நியர் இச்சகம் பேசி எனக்கு அடங்கி என் சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். திரும்பவும் கிரைஸ்ட குறிச்ச வார்த்தை தான். தாவீது ராஜா கொஞ்சம் என்ன பண்ணலாம், அதை குறித்து சொல்லலாம். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களில் இருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. இது வந்து அவரை வாழ்த்தி பேசுகிறதான வார்த்தைகள். அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். இது வந்து அவ்வளவு கிளாரிட்டி. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, அந்த பழி வாங்குற காரியத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவன் தன்னுடைய கையினால செய்ததாக எடுத்துக்கொள்ளாம கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியத்தெல்லாம் அவர் தான் செய்தார், அவர் தான் எனக்காக செய்கிறார் என்று சொல்லுகிறதான ஒரு கிளாரிட்டி அவனுக்கு காணப்படுது. திரும்பவும் பாத்தீங்கன்னா இது வந்து கிரைஸ்ட குறிச்சுதான வார்த்தை. இப்ப கிரைஸ்டுக்காக யார் பழி வாங்குறா? நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்னன்னா, கிரைஸ்ட்னா நீங்க அறிந்திருக்கீங்க தாசன் இல்லையா, சர்வன்ட். அப்ப இங்க கீழே வந்து சர்வெண்டா வந்து செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்து முடிச்சுட்டு இப்ப கிரைஸ்டுக்காக வந்து பழி வாங்குறது யாருன்னா கிரைஸ்ட் தான். ஆனா காடாக, தேவனாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியாய தீர்ப்பை என்ன பண்ண போறாரு, செலுத்த போகிறார். அப்ப கிரைஸ்ட் மட்டும் இந்த வார்த்தை என்ன பண்ணலாம், சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை. என்னன்னா, அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர் அப்படின்ட்டு. அப்ப கிரைஸ்ட் ஒரு மனிதனாக வந்து பாத்தீங்கன்னா பழி வாங்கவில்லை, பழி வாங்க போகிறதும் இல்லை. காடாக வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை என்ன பண்ணுவாரு, தான் மனிதனா இருக்கும்போது தன்னை ரிஜெக்ட் பண்ணவர்களை அவர் அப்படி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் அப்படின்னு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம். அது அஃப்கோர்ஸ் பிசாசை குறிக்கிறதான வார்த்தை. ஒரு மனுஷன் இந்த பக்கம் சொல்லும்போது அது கிரைஸ்ட குறிக்குது, இந்த பக்கம் ஒரு மனுஷன் சொல்லப்படுகிறதான ஈவல் அப்படின்னும் போது அது வந்து பிசாசை குறிக்கிறது. இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார் என்று சொல்லி அந்த சங்கீதம் முடிவடைகிறது. அப்ப இது ஷியோரா தாவீது பாடின சங்கீதம் என்பது வந்து நமக்கு கிளாரிட்டி காணப்படுது. ஏன்னா சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாவீது பாடினானே தெரியாது நமக்கு சங்கீத புஸ்தகத்தை வாசிக்கும் போது. ஏன்னா எப்படின்னா நீதிமொழிகளும் சங்கீதங்களும் அதற்கப்புறம் பெயர்த்தெடுக்கப்பட்டு சங்கீத புஸ்தகங்கள் அப்படி பிரிக்கப்பட்டது, நீதிமொழிகள் பிரிக்கப்பட்ட அப்படின்னாலே தாவீது அப்படின்றது எழுதினது அப்படின்றதுக்கு சாட்சிகள் இருந்தா அதுல என்ன பண்ணுவாங்க, மேல வந்து போட்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னா வேற யாராவது கூட எழுதியிருக்கலாம். ஆனா மோஸ்ட்லி தாவீது நாள் எழுதப்பட்டபடினாலே தாவீதின் சங்கீதம் என்று நம்ம அதை குறித்து சொல்லுகிறோம். யார் எழுதுனா கத்துறது இல்லை. தாவீதே பேசினா கூட அதுல பாதி வார்த்தைகள் வந்து கிரைஸ்ட் பேசுற வார்த்தைகளை போல இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது யார் பேசினா என்ன, யார் எழுதுனா என்ன, இம்மெட்டீரியல். அது வந்து கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்ததான வரிகள். அதுல இருந்து நாம கற்றுக்கொள்கிற காரியங்கள் அதிகம். தாவீதின் யுத்தம் அப்படின்னா அது நாம வந்து நம்முடைய ஆத்மா செய்கிறதான யுத்தம் என்கிற கோணத்திலே பார்ப்பீர்களானால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியை வாசிக்கும் போதும் ஒரு போதனை அதில் காணப்படும். அதுல இருந்து நீங்க விஷயங்களை எடுக்கலாம்.